ஹாய் அமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மை ரூட்லெஸ் மாஃபியாவோட பார்ட் 7 தான். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அண்ட் இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போக மாட்டேன், உங்களை விட்டு போக மாட்டேன், உங்க கூட தான் இருப்பேன். நீயே போகிறனாலும் உன்னை நான் விட மாட்டேன். செத்தாலும் நீ என் கூட தான், வாழ்ந்தாலும் என் கூட தான். இப்போ வா போகலாம் அப்படின்னு ஜெய்கே தான் டக்குன்னு எழுந்துட்டு தேயாங்கிட்ட அவன் கையை நீட்டி கூப்பிடுறான். தேயாங் ஷாக்கா ஜேகேவை பார்க்க ஜேகே அப்படியே தேயாங்க தூக்கிக்கிறான். ஏன்னா அவனோட டக் எஃபெக்டோட பவர் அப்படியே குறைஞ்சிருக்கும். நீங்கள் ஓகேவா? உங்களுக்கு எதுவோ அப்படின்னு தேயாங் தான் ஜேகேவோட ஃபேஸை கப் பண்ணிவிட்டு அவனை அப்படியே செக் பண்ணிகிட்டே கேட்குறான். ஆனால் ஜேகே அவனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மிக் பண்ணிவிட்டு அப்படியே அவனை தூக்கிட்டு போகிறான். இப்போ வெளியில் அவன் ஃபோர்ஸுக்கெலாம் கமெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறான். Everyone, target the suspect alone. Yes, sir. அதாவது தேயாங்க விட்டுட்டு ஜேகேவை மட்டும் டார்கெட் பண்ண சொல்லி அவனோட ஃபோர்ஸுக்கு தான் கமெண்ட் சொல்லிட்டு இருக்கான். போலீஸ் ஃபோர்ஸும் உள்ளே என்டர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உள்ளே பார்த்தா ஜேகேவும் தேயாங்க தான் அந்த வேரஸோட டாப் ஃப்ளோரில் நின்றுட்டுருக்காங்க. ஜேகே தான் தேயாங்க தூக்கி வச்சுருக்கான். தேயாங்க தான் இப்போ கீழே பார்க்குறான். அங்கே கீழே ஃபுல்லாக வாட்டராக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா ஜேகே அவன் கையில் அந்த ரிமோட்டை தான் ப்ரெஸ் பண்ண ரெடியாக வச்சுருக்கான். இப்போ தேயாங் ஜேகேவை தான் பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் அடைக்குது, கையெல்லாம் நடுங்குது. என்னதான் இருந்தாலும் அவன் வயிற்றுக்குள்ளே போகிற குழந்தை இருக்கிறப்போ அவனால் எதுவும் யோசிக்க முடியல. சொல்லப்போனால் அவன் ரொம்பவே பயப்படுறான். அதுக்குள்ளே போலீஸ் ஃபோர்ஸ் தான் மேலே ஏறி வந்துடுறாங்க. இப்போ தேயாங் தான் ஜேகேவோட கண்ணை பார்த்து, இல்லை இல்லை, என்னன்னாலும் சரி, நாங்கள் உங்களோட தான் இருப்போம். அவ்வளோ நேரமும் ஜேகே தேயாங்கோட ரியாக்ஷன்ஸை தான் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ ஜேகே அப்படியே தேயாங்க பிடிச்சி இழுத்து இப்படி தேயாங்கோட உதட்டிலே கொடுத்துட்டு அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே மேலேருந்து தேயாங்கோட அப்படியே அந்த தண்ணியில் குச்சிடுறான். ரிமோட் ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்ட் இந்த பக்கம் அப்படியே அந்த வேர் ஹவுஸே ஃபுல்லாக பர்ஸ்ட் அவுட் ஆகுது. இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தா ஏன் இப்படி ஆகுது? இந்த குடும்பத்தில் மட்டும் எதனால் வரிசையாக ஒவ்வொருத்தரா எல்லாம் ஏன் ராசியோ என்னவோ, நான் இருக்கனால தான் இப்படி ஆகுதா? நான் போயிட்டா எல்லாம் சரியாயிடும்ல? ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன் தான் இப்படி வரிசையா அதுவும் தேயாங்கு போய் இப்படி. ஆக்சுவலாக ஒரு ஃபியூனரல் ஹாலில் தான் பார்க்குறோம். அங்கே மிஸ்ஸஸ் ஜான் தான் பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அவங்கள எப்படி கன்சோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் ஜிமினும் கூட உட்காந்து அவனும் ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கான். அதுக்கும் மேலே மெய்ட் ஆண்டி எந்த பேச்சுமே இல்லாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்க கண்ணிலேருந்து மட்டும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இவங்கெல்லாம் இப்படி அழுதுட்ருக்க இவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் சுகாவும் மிஸ்டர் கிம்மும் அப்படியே சேடா எதுவுமே பேசாமல் அமைதியாக அவங்க தலை கீழே குனிஞ்சிட்டு உட்காண்ட்ருக்காங்க. ஆமாம், அங்கே ஃபியூனரல் நடந்துட்டுருக்கிறது ஜேகேக்கும் தயாங்குக்கும் தான். இப்போ மெய்ட் ஆண்டி தான், ஏன் சார் உங்களை தான் கேட்குறேன், உங்களால் உங்கள் பையனை காப்பாற்ற முடியலையா? சின்ன குழந்தை சார் அவன், அவனுக்குள்ள இன்னொரு உயிர் வேற. ஏன் சார் விட்டீங்க? எதுக்கு சார் விட்டுட்டீங்க அப்படின்னு மிஸ்டர் கிம்மை பார்த்து தான் பயங்கரமாக அழுது புலம்புறாங்க. மிஸ்டர் கிம்மால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. அவர் அப்படியே குளிஞ்ச தலையோட அப்படியே உட்காண்ட்ருக்காரு. வீடாண்டு இப்படி அழுது புலம்புறதை பார்த்துட்டு மிஸ்ஸஸ் ஜான் தான் இப்போ, இல்லை இல்லை இல்லை, இதுக்கு யாருமே காரணம் கிடையாது, நான் மட்டும்தான் காரணம். என்னால் ஆரம்பிச்சது தான் இது, எல்லாமே என்னால் ஆரம்பிச்சது தான். நான் மட்டும் ஜியானோட ஃபேமிலிக்குள்ளே வராமல் இருந்ததுன்னா இவ்வளோ நடந்திருக்குமா? இவ்வளோ இந்த குடும்பம் பார்த்துருக்குமா? இவ்வளோ இழப்பும் என்னால் தான். என் ஒருத்தியோட முடிய வேண்டிய வாழ்க்கை எத்தனை பேரோட உயிரை வாங்கிருச்சு. நான் மட்டும்தான் காரணம். அந்த ஒன்றும் தெரியாத சின்ன பையனையும் நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன்.
இன்னைக்கு வயிற்றுல பிள்ளையோட போய் சேர்ந்துட்டானே. எல்லாம் என்னால தான். ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. எல்லா பள்ளியும் உங்கள் மேலே போட்டுக்கிட்டேன் எப்படி? அப்படிலாம் இல்லை ஜிமினா, அதுதான் உண்மை. நீயும் இருக்காத, நீயும் போயிடு இங்கேருந்து. யாருமே இருக்க வேணாம். என் கூட இருந்தா எல்லாருமே போயிடுவாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. வேண்டாம், போயிடு, நீயும் போயிடு. இங்கேருந்து போயிடு, உனக்கான வாழ்க்கையை தேடிப்போ. என் கூட இருக்காத ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க? நான் உங்களை ஆண்டியை மட்டும்தான் பார்க்குறேன்னா, என்னோடய அம்மாவை பார்க்குறேன். தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க. இப்படி மாற்றி மாற்றி மிஸ்ஸஸ் ஜானும் ஜிமினும் தான் ஜேகே தேயாங் போன சோகத்தை தாங்கிக்க முடியாமல் மாற்றி மாற்றி அழுது புலம்பி தீக்குறாங்க. மிஸ்டர் கிம், மிஸ்டர் சுகா, இப்படி மாஃபியாவில் ஒவ்வொருத்தவங்களாம் போயிட்டுருந்தா அடுத்து இங்கே யார் தான் லீடர்? யார் தான் எல்லாத்தையும் பொறுப்பேற்கிறது? ஏதாவது பதில் சொல்லுங்கள். மிஸ்டர் ஜான் இறந்து போய் கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவரோட பையன் எப்படி? ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு மாஃபியா கேங்லேருந்து ஒருத்தர் சொல்ல, நீங்களே பாருங்கள் மிஸ்டர் கிம், சின்ன சின்ன மாஃபியாலாம் எவனுமே இல்லை, எல்லாரையுமே போட்டு தள்ளிட்டாங்க. எல்லாம் இந்த போலீஸ்காரனாங்க தான். இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இப்போ நமக்குள்ளே ஆளை செட் பண்ணுறானுங்க. இப்படி அந்த ஃபியூனரல் ஹால்குள்ளே தான் கேதராக இருந்த மாஃபியாஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தராக மிஸ்டர் கிம்மியும் ஷுகாவையும் பார்த்து தான் நிறைய கொஷினாக கேட்டுகிட்டே இருக்காங்க. எல்லாருக்கும் மிஸ்டர் ஜான் போனது பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். அதுக்கும் மேலே இப்போ ஜேகே இல்லைங்கிறது எல்லாருக்கும் நம்பவே முடியல. சொல்லப்போனால் எல்லாருக்குள்ளேயும் அவ்வளோ பயம். அடுத்து யார், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லோரும் குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் எல்லோரும் இவ்வளோ கொஷின் கேட்டும் மிஸ்டர் கிம்கிட்டே இருந்தும் சரி, சுகா கிட்டே இருந்தும் சரி, எந்த பதிலுமே இல்லை. அவங்க ரெண்டு பேரும் அமைதியாகவே தான் உட்காந்துருக்காங்க. மிஸ்டர் கிம், ஏதாவது பதில் சொல்லுங்கள். இந்த மாஃபியாவில் ரொம்ப வருஷம் சீனியரான ஆள்லாம் நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகும். ஏதாவது பதில் சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் கிம்மை பார்த்து தான் பாயிண்ட் பண்ணி கேட்குறாரு. இப்போ கிம் தான் எழுந்து எல்லாரையும் பார்த்து, இந்த ஃபியூனரலுக்கு எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போதைக்கு என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. நீங்கள் கேட்குற கொஷின் எதுக்கும் ஆன்சரும் இல்லை. ஆனால் சூன் மாஃபியா கேதரிங் நடக்கும். உங்கள் எல்லோரையும் அப்போ அதில் மீட் பண்ணுறேன். இப்போ எல்லோரும் ஜியான் ஃபேமிலியோட சுச்சுவேஷனை மனசில் வச்சு கொஞ்சம் இங்கேருந்து டிபார்ட் ஆகி போனால் பரவாயில்ல அப்படின்னு அவர் சொல்ல எல்லாருக்குமே புரியுது அவரோட சன்னோட லாஸில் ரொம்பவே துக்கத்தில் இருக்காருன்னு. அதிலே எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மிஸ்டர் கிம் தான் போகிற எல்லாரையும் பார்த்துட்டு இப்போ டர்ன் பண்ணி அந்த ஹால் சென்டரில் இருக்க ஜேகேவோட தேயாங்கோட பிக்சரை தான் பார்க்குறாரு. அவங்க ரெண்டு பேரோட பிக்சரை பார்க்கவே அவர் கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ அப்படியே ஒரு 3 days முன்னாடி என்ன நடந்திருக்குமோ அதுதான் யோசித்து பார்க்குறாரு. ஜேகேவும் தேயாங்கும் தான் அப்படியே மேலேருந்து கீழே விழுந்திருப்பாங்க தண்ணியில். ஜேகே அவன் ஒரு கையில் குண்டடி பட்டிருக்கும், இன்னொரு கையால் தேயாங்க க்ரிப்பாக பிடிச்சிட்டு அப்படியே ஸ்விம் பண்ணிகிட்டே அப்படியே அந்த கரைக்கு போகிறான். ஆக்சுவலாக அது ஒரு பெரிய லேக்கு. ஜேகேவாலவே சுத்தமாக முடிஞ்சிருக்காது, இருந்தாலும் அப்படியே தேயாங்க பிடிச்சி இழுத்துட்டு கரைக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பான். இப்போ தேயாங்க எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு ஜேகே அப்படியே கீழே விழுறான். அவனால் சுத்தமாக முடியாமல் பயங்கரமாக ப்ரீத் எடுத்துகிட்டு இருக்கான். இங்கே பாரு, ஏய் ஏய் மொழி இங்கே பாரு அப்படின்னு ஜேகே தான் தேங்காய் பிடிச்சி பயங்கரமாக ஷேக் பண்ணுறான். அவன் கண்ணத்தெல்லாம் டேப் பண்ணி பார்க்குறான். ஆனால் தேங்காய் வந்து முழிக்கிற மாதிரியே தெரியல. அவன் அப்படியே அன்கான்ஷியஸாக அப்படியே படுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஜேகேக்கு தான் பயங்கரமாக அவன் கையெல்லாம் ஷேக் ஆகுது. ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்குது. என்ன பண்ணுறதுன்னே அவனுக்கு தெரியல. இப்போ அவன் வாயோட வாய் வச்சு தான் ப்ரீத்திங் கொடுத்து பார்க்குறான். அப்போவும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அவன் செஸ்டில் கையை வச்சு நல்லா பம்ப் பண்ணியும் பார்க்குறான். அப்போவும் ஒரு அசைவும் தெரியல. ஏய் இங்கே பாரு, என்னாச்சு? ஏன் முழிக்க மாட்டேங்கிறேன்?
தேயாங். ஜேகேக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அவனால் என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன பண்ணாலும் தேயாங் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். ஏய், ஏன் எந்திரிக்க மாட்டேங்கிற? என்ன ஆச்சு? ஜேகே இப்போ தேயாங்கோட காலை தான் பிடிச்சி வேகமாக நல்லா தேய்ச்சி விடுறான். கையெல்லாமும் தேய்ச்சி விடுறான். ஏய், ஏந்திரி. என்னை டென்ஷன் பண்ணாத. ஒழுங்கா எந்திரிச்சிரு. ஏன் முழிக்க மாட்டேங்கிற? அப்படின்னு ஜேகே தான் தேயாங்க தான் போட்டு பயங்கரமாக உழுக்குறான். இப்போ எதையோ பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா தேயாங் கால் வழியாக வளைஞ்சு பிளட்டு தான் போயிட்டுருக்கு. ஏய், என்ன என்னது இது? ஜேகே தான் ரொம்பவே பதறி போயிடுறான். இப்போ வேகமாக தேயாங்கோட ஷர்ட்டை தான் மேலே தூக்கி விட்டுட்டு அவனோட வயிற்றுலேயே தலையை வச்சு பார்க்குறான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்படி மூச்சு பேச்சு இல்லாமல் தேயாங் படுத்திருக்கிறத பார்க்கவே அவனுக்கு பயங்கர பயமாக இருக்குது. குழந்தை. பாப்பா, பாப்பா எங்கடா இருக்கியா? நான் நான் அப்பா அப்பா. டேய், ஏய், என்ன கொல்லாதடா. ஏய், வந்துடுடா. டேய், மூலிடா. தேயாங். ஜேகேக்கு தான் செம கோவம் வருது. அவனால் எதுவுமே பண்ண முடியல. இப்படி பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்திருக்க தேயாங்க பார்க்க அவனால் ஒன்றுமே முடியல. இப்போ தேயாங்க தூக்கி அவன் மடியில் போட்டுட்டு, வாழ்ந்தாலும் செத்தாலும் என் கூட தானே இருப்பேன்னு சொன்னேன். இப்போ எதுக்கு போன? என்னை விட்டுட்டு போயிட்டியா? இப்படி ஜேகே தான் ரொம்பவே நொந்து போய் அழுறான். நீயும் என்ன ஏமாத்திட்டியா? என்னை விட்டு போயிட்டியா? இதுக்கு தானே இந்த லவ், இந்த இளவுலாம் வேணான்னு அப்பாட்டுக்கு இருந்தேன். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், இதான் நடக்கும்னு தெரியும், இதான் நடக்கும். இப்படி ஜேகே தான் அவங்க அம்மா இருந்தப்போ எப்படி அவங்கள மடியில் போட்டுட்டு அழுதுட்டு இருந்தானோ அதே மாதிரி இப்போது தேயாங்க மடியில் வச்சுட்டு ரொம்பவே எல்லா ஹோப்பும் போயிட்டு அப்படியே உடஞ்சி போய் உட்காந்துருக்கான். பார்த்தா இப்போ சடனாக தேயாங்கிட்ட தான் ஒரு மூமெண்ட் தெரியுது. ஜேகே தேயாங்கோட கையை தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ தேயாங் தான் ஜேகேயோட கையை க்ரிப் பண்ணுறான். ஜேகே இப்போ தேயாங் அவன் கையை க்ரிப் பண்ணுறதை பார்த்துட்டு, பொண்டாட்டி இங்கே பாரா. டேய் அப்படின்னு ஜேகே கூப்பிட்டுட்டு இருக்க தேயாங்கோட ஐஸ் தான் அப்படியே பிளிங்க் ஆகுது. தேயாங் தான் பயங்கரமாக மூச்சு இழுத்து விட்டுட்டு அப்படியே அவன் ஐஸை ஓப்பன் பண்ணுறான். அப்போது அவனால் ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக தான் ஜேகேவை அப்படியே பார்க்குறான். ஏய் பொண்டாட்டி முழிச்சிட்டியா? இங்கே பாரு பொண்டாட்டி. ஜேகே தான் பயங்கரமாக எமோஷன் ஆகிடுறான். அவன் தேயாங் அவ்வளோதான் இனிமேல் முழிக்கவே மாட்டான் அப்படின்னு நினச்சிருப்பான். பார்த்தா டக்குன்னு அவன் முழிக்கவும் அவனுக்கு பயங்கரமாக எமோஷன் ஆகிடுது. என்ன பண்ணுது? வலிக்குதா? என்னாச்சு? அப்படின்னு ஜேகே தான் தேயாங்க பார்த்து கேட்டுட்ருக்கான். ஏன்னா தேயாங் தான் அப்படியே அவன் ஸ்டமக்கை பிடிச்சிட்டு அப்படியே சுருண்டு படுத்துக்கிறான். ஏய் பொண்டாட்டி, ஒன்றும் இல்லை, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். ஒன்றும் இல்லை வா, எதுவும் ஆகாது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ தேயாங்க தூக்கிட்டு வேகமாக ஓடுறான். என்னங்க பாப்பா பாப்பா. ஏய் ஒன்றும் இல்லை பயப்படாத, பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது. காப்பாற்றிடலாம். கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டே ஜேகே தான் தேயாங்க தூக்கிட்டு வேகமாக ஓடிட்டுருக்கான். ஆக்சுவலாக அது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது. இப்போ சடனாக ஜேகேக்கு தான் நிறைய ஃபுட் ஸ்டெப் சவுண்டெல்லாம் கேட்குது. இப்போ ஜேகே தான் அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். அப்படியே அவன் பேக்கெட்லேருந்து கன்று தான் எடுக்க ட்ரை பண்ணுறான். இப்போ ஜேகே பின்னாடி யாராவது நிற்கிற மாதிரி இருக்கும். ஜேகே டக்குன்னு அவன் பேக்கெட்லேருந்து கன் எடுத்துகிட்டு அப்படியே டர்ன் பண்ணி பாயிண்ட் பண்ணுறான். பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, மிஸ்டர் கிம்மும் அவரோட பாடி கார்ட்ஸும் தான். அவர் ஆக்சுவலாக ஒரு பக்கம் சுகா ஃபோன் பண்ணி சொன்னதுலேருந்தே ஜேகேவும் தேயாங்க தேடிட்டு தான் இருந்திருப்பாரு. ஜேகே, நீ ஓகே தானே? என்னாச்சு? தேயாங்க்கு என்னாச்சு? அங்கிள், தேயாங் காப்பாற்றணும் அங்கிள். என்னாச்சு? தேயாங்க்கு என்னாச்சு?
அப்படின்னு மிஸ்டர் கிம் சொல்லிட்டு தேயாங்க பார்க்க இப்போ அப்படியே கட் பண்ணா எல்லாரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஜேகேக்கு ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணிவிட்டு அவன் கையில் இருக்க புல்லட்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஆக்சுவலாக அந்த புல்லட் எடுக்கிற பெயின் கூட தெரியல. அவனுக்கு இப்போ உடனே தேயாங்க பார்க்கணும். தேயாங்க இன்னொரு வார்டில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஐசியூவில் இருக்கான். ஏய் போது எடுத்தது, டக்குன்னு புடுங்கு. இப்படி அவன் டெரராக சொல்லவும் நர்ஸ் அப்படியே பயந்துடுறாங்க. ஆனால் அவன் அதுக்குள்ளே அவன் கையில் இருந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே அவனே வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுடுறான். சார் 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 உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸிங்கே பண்ணல சார், சார் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லிட்டு இருக்கங்காட்டியும் ஜேகே பாட்டுக்கு இப்போ வேக வேகமாக ஐசியூக்கு தான் ஓடுறான். இப்போ ஐசியூக்கு வெளியில இருந்தால் பார்த்துட்டு இருக்கா. தேயாங்க தான் உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. மிஸ்டர் கிம்முக்கும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. தேயாங்க இப்படி விட்டுட்டமேன்னு ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ டாக்டர் தான் வெளில வந்துட்டு, பேஷண்ட் தேயாங்கோட ஹஸ்பண்ட் யார்? நான் தான். சார் ஆக்சுவலாக பேஷண்ட்டுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டோம். அவங்க இப்போ ஓகே தான், கான்ஷியஸ் வந்துடுச்சு. ஆனால் என்ன என்ன ஆனால் பேபிக்கு என்னாச்சு? பேபி ஓகே தானே? டாக்டர் எதனாலும் டேரெக்டாக சொல்லுங்கள். பையன் ஓகேவா? பேபியும் ஓகேவா? அப்படின்னு மிஸ்டர் கிம் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கேட்குறாரு. சார் கொஞ்சம் காமாக நான் சொல்கிறத கேளுங்க. பேபி இப்போ சேஃபாக தான் இருக்குது. ஆனால் பேஷண்ட்டால் தான் கொஞ்சம் வாக் பண்ண முடியாது. என்ன என்ன சொல்கிறீங்க? வாக் பண்ண முடியாதுன்னா? டாக்டர் என்ன சொல்கிறீங்க? என் பையனால் வாக் பண்ண முடியாதா? சார் 2 பேருமே கொஞ்சம் காமாக இருக்கீங்களா? விஷயம் என்னென்னா பேபியோட சாக் லைட்டாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதில் தான் ப்ளீடிங் ஆகிருக்கு. ஸோ இப்போ அதுக்கு ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். ஸோ இப்போ அவங்களால ரொம்பலாம் மூமெண்ட்லாம் பண்ணக்கூடாது. ஸோ டெலிவரி வரைக்கும் அவங்கள ரொம்பவே சேஃபாக பார்த்துக்கணும். அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு அதிகமாக ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்னாலே என்னன்னு தெரில, அவங்களுக்கு மைல்டாக ஒரு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. பட் தேங்க் காட் குழந்தைக்கு அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. அண்ட் இந்த நடக்க முடியாமல் இருக்கிறதும் ஜஸ்ட் டெம்பரரியான விஷயந்தான். அதுக்கான டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அதை ரெகுலராக எடுத்துட்டாலே போதும். அப்படியே ஸ்லோ பை ஸ்லோவாக அவங்க அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனால் ஒரு விஷயம், இதுக்கப்புறம் தான் அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த தடவை வெறும் நடக்க முடியாமல் மட்டும்தான் போச்சு. அதுவும் டெம்பரரி தான், நார்மல் ஆகிடும். ஆனால் இதுவே குழந்தை ஏதோ பாதிச்சிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம். டாக்டர் எவ்வளோ நாள் நடக்க முடியும்? அவங்க நடக்கவே ஆரம்பித்தாலும் அவங்க நடக்காமல் இருக்கிறது தான் பரவாயில்ல. ஏன்னா எகெயின் சாக் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கு மந்த்ஸ் கம்மி தான். பேபி டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் மந்த்ஸ் இருக்குது. ஸோ சேஃபாக பார்த்துக்கோங்க அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. ஜேகே தான் இப்போ வேகமாக டோரை திறந்துட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு தேயாங்க தான் பார்க்குறான். தேயாங்கு ஜேகேவை பார்த்ததுமே அப்படியே கண்ணில் டியர்ஸாக வருது. அப்படியே ரொம்ப எமோஷன் ஆகுறான். ஜேகே தான் இப்போ வேகமாக தேயாங்கிட்ட போயிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிவிட்டு இப்போ அவன் ஃபோர்ஹெட்டில், பயந்துட்டீங்களா? பாப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை. பயந்துட்டேனா? செத்துட்டேன். எங்க நீ என்னை விட்டு போயிட்டியோன்னு? ஆஹா, நான் தான் சொன்னேன்ல, வாழ்ந்தாலும் செத்தாலும் உங்களோட தானே. அது எப்படி விட்டுட்டு போவேன்? அப்படின்னு தேயாங் சொன்னதுமே ஜேகே அப்படியே எடுத்து அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஆமாம், போயிடாத. அந்த ஒரு நிமிஷம் நீ இல்லைங்கவும் என்ன ஆயிருப்புன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இன்னும் இறுக்கமாக தேயாங்க ஹக் பண்ணிக்கிறான். இப்போ நர்ஸ் தான் வீல் சேர் எடுத்துகிட்டு வராங்க. தேயாங்க அதை பார்த்துட்டு ஜேகேவை தான் பார்க்குறான். அதை பார்த்ததும் தேயாங்கோட ஃபேஸே மாறுது. ஏய் என்ன டாக்டர் இது டெம்பரரின்னு தான் சொன்னாங்க. இல்லை, ஒருவேளை எப்பயுமே நடக்க முடியாமல் போச்சுன்னா? அப்படியே தேயாங் தான் ரொம்ப வரிடாக கேட்க ஜேகே தான் இப்போ தேயாங்க அப்படியே தூக்கிக்கிறான். நான் இருக்க போனேன்னா ஒரு நாள் நடக்கவே முடியலனாலும் பரவாயில்ல, நான் தூக்கிப்பேன் காலம் ஃபுல்லாக, லைஃப் லாங். அப்படின்னு ஜேகே தான் தேயாங்கோட கண்ணை பார்த்துட்டே இதை சொல்கிறான். தேயாங்க்கு ரொம்பவே எமோஷனல் ஆகுது. ஏன்னா ஜேகே அவன் மேலே இவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருக்கானா அப்படிங்கிறத அவன் எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். இப்போ அப்படியே ஜேகேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்.
ஜேகே தேங்க தூக்கிட்டு இப்போ வெளில தான் வரா. தேயாங் தேயாங் எப்படிப்பா இருக்க தேயாங் அப்படின்னு மிஸ்டர் கிம் தான் கேட்குறாரு. அப்பா ஒன்றும் இல்லை எல்லாம் சரியாயிடும். என்ன அப்பா இருக்கேன்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் கிம் தான் தேங்கோட தலையை தடவிட்டே சொல்கிறாரு. ஜேகே இப்போ எங்கேயும் போவேண்ணா, நான் உங்களுக்கு தனியாக ஒரு பிளேஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அங்கே போய்க்கலாம், அங்கே இருங்க. முக்கியமாக தேங்கோட கண்டிஷனுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மிஸ்டர் கிம் சொல்ல ஜேகே தான் தேங்கையை பார்த்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ மிஸ்டர் கிம் கூட்டிகிட்டு போகிற பிளேஸுக்கு தான் ஜேகேவும் தேங்கும் போகிறாங்க. தேயாங் போகிற வழி ஃபுல்லாக பார்த்துட்டே வரான். அவனுக்கு இந்த இடம்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக இருக்குது. ஜேகே ஆனால் தேங்கோட ஹேண்ட்ஸை தான் டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அவனையே பார்த்துட்டு வந்துட்டுருக்கான். இந்த இடம்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி, நான் இங்கெல்லாம் வந்திருக்கேன். இது ஆக்சுவலாக அவங்க வந்திருக்க இடம் ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். கரெக்டாக அவங்க கார் வந்து இப்போது ஒரு வீட்டு முன்னாடி தான் நிற்கிது. ஜேகே இறங்கிட்டு தேயாங்க தான் தூக்குறான். தேயாங்க அந்த வீட்டை பார்த்துட்டு பயங்கர ஷாக்கு. இப்போ மிஸ்டர் கிம்மு தான் பார்க்குறான். அப்பா அப்பா இந்த வீடு ஆமாம், நாம் இருந்த வீடு தான். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு திருப்பியும் வருவான்னு தெரியும், ஆனால் உங்கள் அம்மா தான். அப்பா ஆமாப்பா, அம்மா பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவங்களோட ஆசைல்ல இது. அவங்க என்னங்க இதுதான், நான் சின்ன வயசில் இங்கே தான் இருந்தேன். இங்கே தான் எங்கள் அம்மா கூட இங்கே தான் இருப்பேன். அவ்வளோ மெமரிஸ் இருக்குது அம்மா கூட இங்கே தான். தேயாங் தான் அந்த வீட்டை பார்த்ததும் பழத்தெல்லாம் நினச்சி ரொம்பவே எமோஷன் ஆகுறான். தேயாங் இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இவ்வளோ எமோஷன் ஆகாத. டாக்டர் உன்னை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க சொன்னாங்க. நீ சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணுக்காக தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். நீ இதை பற்றி இனிமே கவலைப்படாத, ஹாப்பியாக இரு என்ன அப்படின்னு மிஸ்டர் கிம் சொல்ல தேயாங் தான் அப்பா சந்தோஷமாக இருக்குப்பா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா கிட்டேயே வந்துட்ட மாதிரி இருக்குது. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. ஏய் அதான் சந்தோஷமாக இருக்கல்ல, அப்புறம் எதுக்கு அழுவுற? இனிமே தேவையில்லாமல் எமோஷன் ஆகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் ஒன்று. இல்லைங்க அது புரியுது. சரி உள்ளே போகலாமா? தேயாங் அவன் ஹெட்டை நாட் பண்ணதும் ஜேகே தான் அவனை தூக்கிட்டு உள்ளே போகிறான். மிஸ்டர் கிம் தான் அந்த வீட்டை எத்தனை வருஷமோ ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. தேயாங்கோட அம்மா போன சோகத்தில் அவர் இந்த வீட்டை தான் அவங்களோட மெமரியாக வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவர் எப்போல்லாம் அவரோட ஒய்ஃபை மிஸ் பண்ணுறாரோ அப்போல்லாம் இங்கே வந்துடுவார். அந்த வீடு அந்த ஹில் ஸ்டேஷன்லே ரொம்ப அழகான ஒரு வீடு. அந்த வீடு ஒரு பெரிய தோட்டத்துக்கு நடுவில் தான் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே போனதும் தேயாங்கோட கண்ணு தான் எக்ஸைட்டடாக எல்லா பக்கமும் பார்த்துட்ருக்கு. ஜேகே தேயாங்கே பார்த்துட்டு இருக்கான். ஏய் என்ன வீடு ஃபுல்லாக சுற்றி பார்க்கணுமா? இல்லை அது இல்லை, அப்புறம் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, உனக்கு எங்கே போகணுன்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தேயாங்கோட காதுகிட்ட தான் வந்து எங்கே போகணுன்னாலும், புரியுதா, எங்கேனாலும். அவ்வளோதான், தேயாங்கோட காதெல்லாம் சவந்து போயிடுது. தேயாங்கோட ரியாக்ஷனை பார்த்து தான் ஜேகே ஒரு மாதிரி நக்கெல்லாம் ஸ்மிக் பண்ணிட்டு அவனை உள்ள கூட்டிகிட்டு போகிறான். இங்கே தான் அம்மாவும் நானும் நிறைய புக்கெல்லாம் படிப்போம். இந்த இடத்துல உட்காந்து தான் தோ இந்த புக்ஸ்லாம் தான் தோ அங்கே போங்களேன். இங்கே தான் அம்மா அப்பா வர லேட் ஆகிடும். அப்போ அவங்க மடியில் என்னை படுக்க வச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டு பாடுவாங்க, நான் கேட்டுகிட்டே தூங்குவேன். இதுதான் கிச்சன்.
அம்மா நிறையா குக் பண்ணி தருவாங்க. அதெல்லாம் இதோ எங்கள் கிச்சன் ஸ்லாப்பில் தான் என்னை தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படியே என்கிட்ட பேசிகிட்டே பண்ணுவாங்க. இங்கே வாசலில் உட்காந்துட்டு தான் நானும் அம்மாவும் நிறைய கதையெல்லாம் பேசுவோம். அம்மா நிறைய கதை சொல்லுவாங்க, நானும் நிறைய குட்டி குட்டி கதையெல்லாம் சொல்லுவேன். இந்த இடம் தான் இங்கே நானும் அம்மாவும் நிறைய சொப்பு சாமானெல்லாம் செய்வோம். மண்ணெல்லாம் போட்டு எல்லாம் நான் குழப்பி கை காலெல்லாம் பூசிப்பேன். அம்மாவும் நானும் அந்த சொப்பு சாமானை வச்சுட்டு நிறைய சமையல்லாம் செய்வோம். அம்மா 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 ஏய் இங்கே பாரு, என்னால் புரிஞ்சுக்க முடியுது உனக்கு இப்போ எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்படி ஒரே டைமாக எமோஷன் ஆகாத. தேங்க அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதில் எல்லா பக்கமும் அவங்க அம்மா கூட இருந்த மெமரிஸ் தான் அவனுக்கு ஒரு மாதிரி அந்த ஓல்டு மெமரிஸ் அவங்க அம்மா கூட இருந்ததுன்னு எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகுது அவனை. எத்தனையோ தடவை அவங்க அப்பா கிட்ட கேட்டிருப்பான் இங்கே வரணுன்ட்டு. ஆனால் அப்போல்லாம் வர முடியாதது இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தான் வரான். ஜேகேக்கு தேங்கோட எக்ஸைட்மெண்ட்லாம் புரியுது, அவன் எமோஷன் ஆகுறான்றதும் புரியுது. ஆனால் அவனுக்கு எப்படி அவனை கன்சோல் பண்ணுன்றது தெரியல. அவனை கையில் தூக்கி வச்சுட்டு அவன் பேசுறதெல்லாம் தான் பார்த்துட்டே இருக்கான். இவ்வளோ நாளும் தேயாங்கிட்ட ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். ஆனால் இப்போ தேயாங்க பார்க்க அவனுக்கு ஒரு குழந்தை போல தான் தெரியுது. ஒரு குழந்தைய பிடிச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது தெரியாமல் நான் வேற ஒரு குழந்தைய கொடுத்துட்டேன் அப்படின்னு ஜேகே தான் தேங்கோட கண்ணை பார்த்துட்டே சொல்கிறான். எல்லாம் நான் ஒன்றும் குழந்தெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேயாங்க்கு தான் அவன் சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகிடுது. ஒரு மாதிரி தேக்கைவை இருக்கமா பிடிச்சிக்கிறான். ஜேகே தேயாங். ஜேகேவும் தேயாங்கோ வீட்டு பின்னாடி பேக் சைடில் தான் இருந்திருப்பாங்க. மிஸ்டர் கிம் தான் உள்ளே வந்துட்டு அவங்கள கூப்பிட்றாரு. அவர் கூட ஒரு பையன் இருக்கான். இவன் பேர் சின்னு. இவன் உங்களுக்கு இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்குமே ஹெல்ப்பாக இருப்பான். இங்கே சமையல்லேருந்து இங்கே ஃபுல்லாக ஃபார்மிங் வரைக்கும் இவன் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறான். ஸோ உங்களுக்கு எந்த ஹெல்ப்னாலும் இவன் பார்த்துப்பான் அப்படின்னு மிஸ்டர் கிம் சொல்ல ஜேகேவும் தேயாங்க தான் அந்த பர்சனை பார்க்குறாங்க. அவன் பார்க்க ஜஸ்ட் ஒரு நார்மல் டீனேஜ் பையன் மாதிரி தான் இருக்கான். ஹலோ தலை, வணக்கம் தலை. அப்புறம் வணக்கம் குட்டி சார். ஏய் என்ன குட்டிக்கிட்டீங்கிற? ஐயோ சார், அது நான் சைஸை வச்சு சொன்னேன் சார் அப்படின்னு அந்த பையன் சொல்ல ஜேகே தான் அவன் ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி அவனை பார்க்குறான். ஐயோ என்னது முறைகிறாரு. சின்னு, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. அதிகமாக எப்பயும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காது. ஐயோ என்ன கிம் சார் இப்படி சொல்கிறீங்க? நான்லாம் வாயை வச்சு தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன், இப்படி சொன்னால் எப்படி? தலை சொன்ன மாதிரி எனக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆனால் வேலைன்னு வந்துட்டா அப்படியே ஐயா கில்லி மாதிரி பண்ணிடுவோம்ல. உங்களுக்கு என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்க, பக்காவாக பண்ணிடுவேன். உன் பேர் என்ன? சின்னுவா? குட்டி சார், உங்களுக்கு என்ன வேணுமோ எப்படி வேணும் கூப்பிடுங்க. ஆனால் இப்போதைக்கு என் பேர் சின்னு தான். இப்படி தேயாங் தான் அந்த பையன்கிட்ட பேசிட்டு சிரிக்க ஜேகே தேயாங்கோட இப்போ தான் டைட்டாக பிடிக்கிறான். தேயாங் தான் டக்குன்னு பயந்துட்டு ஜேகேவை பார்க்குறான். ஆனால் ஜேகே செம்ம டெரராக தேயாங்க தான் பார்த்துட்ருக்கான். தேயாங்க அப்படியே சைலண்ட் ஆகிட்டு ஜேகேயோட ஷர்ட்டு தான் இறுக்கமாக பிடிச்சிட்டு அப்படியே சாஞ்சிக்கிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜேகேவும் கிம்மும் தான் டெரஸில் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது என்ன பிளான் பண்ணியிருக்கேன் ஜேகே? தேயாங் மட்டும்தான் இப்போ பிளான், வேறு எந்த பிளானும் இல்லை. மிஸ்டர் கிம்முக்கு தான் ரொம்ப ஷாக்காக இருக்குது. ஜேகே வாயிலேருந்து தான் இதை சொல்கிறானா, அவன் தான் இதை சொல்கிறானான்ட்டு. ஆக்சுவலி அவருக்கும் அதான் வேணும். தேயாங்க இப்படி இருக்க கண்டிஷனில் வேறு எதுவுமே பண்ண முடியாது. இன்னொன்று அவனுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படின்ற ஒரு இதுவும் ஆஸ் அ ஃபாதராக அவருக்கு ரொம்பவே தோணுது. ஆனால் ஜேகே ஒரு மாஃபியா லீடர், அவங்கிட்ட வேறு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அவனே இதை சொல்ல கேட்க மிஸ்டர் கிம்முக்கு ரொம்பவே ஒரு மாதிரி சந்தோஷமாயிடுறாரு. சரி ஜேகே, நீங்கள் பார்த்துக்கோ.
நான் மாஃபியா கேதரிங்க்கு மட்டும் நோ எதுவும் பண்ணாதீங்க. போலீஸ் என்கவுண்டரில் நாங்கள் 2 பேரும் செத்ததாகவே இருக்கட்டும், அப்படியே ரெக்கார்ட் ஃபைல் ஆகட்டும். நீங்கள் ஃபியூனரலுக்கு ரெடி பண்ணுங்கள். ஜேகே எப்படி சொல்ல கிம் தான் கன்ஃபியூஸ்டாக ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே நீ என்கவுண்டரில் போட்டேனா செத்ததாகவே இருக்கட்டும். அப்படின்னு ஜேகே சொல்ல மிஸ்டர் கிம்முக்கும் ஜேகே ஏதோ ஒரு காரணமாக தான் சொல்கிறான்னு சரின்னு சொல்லிடுறாரு அவரும். ஸோ ஜேகே சொல்லி ஏற்பாடு பண்ணது தான் அந்த ஃபியூனரல் செட்டப் எல்லாம். ஃபியூனரல் ரொம்ப ரியலாக இருக்கணும், யாருக்கு எந்த டவுட்டும் வர வேணாம் அப்படின்றதுக்காகவே ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட யார்ட்டையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நடந்ததெல்லாம் நினச்சிட்டு தான் மிஸ்டர் கிம் ஹாலில் அவங்களோட 2 பேரோட பிக்சரை பார்த்துட்டு அப்படியே அவருக்கு லைட்டாக ஒரு ஸ்மைல் வருது. என்னதான் இருந்தாலும் அவருக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அழுதுட்டு இருக்க மிஸ்ஸஸ் ஜியானும் ஜிமின் மெய்டாண்டியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படியே ஸ்கிப் பண்ணா ரெடி வாங்க வாங்க சாப்பிட வாங்க, தலை குட்டி சார் 2 பேருமே வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சின்னதான் ஃபுட் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு ரெடி ஆகிடுச்சின்னு கூப்பிட்றான். எனக்கு பசிக்கலை, பால் மட்டும் போதுமே அப்படின்னு தயாங் ஜேகேயை பார்த்து சொல்ல ஜேகே ஒரே டெத்துக்குள்ளார் தான் கப்பு சிப்புன்னு ஆயிடுறான் தயாங். இப்போ ஜேகே தயாங்க அவன் மடியில் உட்கார வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாயை ஃபீட் பண்ணுறான். தயாங்க்கு ரொம்பவே ஷை ஆகுது. ஏன்னா ஜேகே அவன் கையால் ஃபீட் பண்ணுறான். அவனோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் தயாங்கோட உதட்டில் அப்படியே டச் ஆகிட்டு வருது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஜேகேக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்குது, ஒரு மாதிரி அவனுக்கு டெம்ப்ட் பண்ணுது. எனக்கு போதும், நான் நிறையவே சாப்பிட்டேன், நீங்கள் தான் சாப்பிடல. ஆமாம், நான் இன்னும் சாப்பிடல, நீ ஊட்டிவிடு சாப்பிட்றேன் அப்படின்னு ஜேகே கேட்டதும் தயாங்கு தான் ஒரு மாதிரி ஆயிடுது. இப்போ அப்படியே பிளேட்லேருந்து ஃபுட்டை எடுத்துகிட்டு அப்படியே ஜேகேக்கு தான் ஊட்டுறான். ஆனால் ஜேகே தயாங் கொடுக்குற ஃபுட்டை சாப்பிட்றானோ இல்லையோ அவனோட விரலெல்லாம் ஒன்றுனா உறிஞ்சி எடுக்கிறான். தயாங்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அவன் முகமெல்லாம் ரொம்பவே சவந்து போயிடுது. என்ன தலை, சாப்பாடு செம்ம டேஸ்ட்டு போல் இருக்காதா? பின்ன யார் சமைச்சது? சின்னும். சொல்ல போனால் என் சாப்பாட்டுக்கு இந்த கிராமமே அடிமை. ஆமாம் தலை, 2 பேரும் என்ன லவ் மேரேஜா அப்படின்னு அவன் கேட்டதும் தயாங் தான் அவன் ஒரு மாதிரி பார்த்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறான். குட்டி சார் ரெக்கா போடுறாரு, அப்போ லவ் மேரேஜ் தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்போ ஜேகேவை தான் பார்க்குறான். பார்த்தா ஜேகே ஆல்ரெடி அவனை பயங்கரமாக முறைச்சிட்டு இருக்கான். தெரியுது சார், எல்லாத்தையும் மூடிக்கிட்டு போக சொல்கிறீங்க அதானே சார்? ஓகே தலை, புரியுது. இங்கே தான் நான் பக்கத்தில் இருப்பேன், ஏதாவதுன்னா கூப்பிடுங்க, அப்படியே ஓடி வந்துடுவேன். ஜேகே டென்ஷன் ஆகிட்டு டேபிளில் தான் இப்போ வேகமாக தட்டுறான். அதில் தெரிச்சு அப்படியே ஓடியே போயிடுறான். தேங்க தான் இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஜேகே இப்போ தேங்க தான் பார்க்குறான். தேங்க இப்போ சிரிச்சிட்டு ஜேகேவை பார்க்க ஜேகே தான் ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி தேங்க தான் பார்க்குறான். அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தலையை தான் பெண்ட் பண்ணிக்கிறான். சரி, டேப்லெட் போடணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் இப்போ தேங்க தூக்கிட்டு போகிறான். இப்போ தேங்க தான் படுக்க வச்சுட்டு தேங் பக்கத்துலேயே அவனும் வந்து படுக்கிறான். தேயாங்க்கு ரொம்பவே நர்வஸாக இருக்குது. 2 பேருமே இதுக்கு முன்னாடி ஒன்றா தூங்கியிருக்காங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் கான்ஷியஸ் இல்லாத மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இதுதான் 2 பேருமே அவேராக இருந்து ஒன்றா படுக்கிறது. தேயாங் தான் அவன் சைடாக திரும்பி படுத்திருக்கான். ஜேகே வந்துட்டு அவன் பின்னாடி அவனை ஹோல்ட் பண்ண மாதிரி அவன் இடுப்பில் கையை போட்டு அவன் கிட்ட இழுத்து வச்சு படுத்துக்கிறான். தேயாங்க்கு அவனோட ஹார்ட் பீட்லாம் பயங்கரமாக எகிறது. ஜேகேவோட ப்ரீத்து அவன் கழுத்துலேயே படுது. அவன் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறதுல அவனோட வார்ம்னஸை ஃபுல்லாக அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் ஜேகேக்கு தேயாங்கோட ஸ்மெல் அவனை ஒரு மாதிரி பண்ணி விடுது. அவனும் நிறைய டைவர்ட் பண்ணிக்க பார்க்குறான். ஆனால் அவனால் முடியல. டாக்டர் வேற தேயாங்க குழந்தை பிறக்கிற வரைக்கும்
ரொம்ப சேஃபாக பார்த்துக்க சொல்லியிருப்பாங்க. அதனாலேயே அவன் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி ட்ரை பண்ணுறான். இப்போ தேங்க்கு தான் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குனு இப்போ அவனுக்கு ஐஸ் எல்லாம் ஒய்ட் ஆகுது. ஏன்னா ஜேகேயோட மெம்பர் தான் ஒரு மாதிரி ரைஸப்பாக இருக்கும். அது தேயாங்க்கும் ஃபீல் ஆகிருக்கும். ஜேகேவால் அதுக்கு மேலே முடியல. அவன் அப்படியே டக்குன்னு எழுந்துட்டு ரெஸ்ட் ரூம் தான் போகிறான். தேயாங்க்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரத்துலேயே ரெஸ்ட் ரூம்லேருந்து ஒரு மாதிரியாக சத்தம் கேட்குது. தேயாங் தான் பயந்து போய் எழுந்து உட்காந்துக்கிறான். ஜேகே தான் உள்ள அவனுக்கு அவனே பண்ணிட்டு இருந்திருப்பான். நான் நல்லவனாக இருக்கணும்னு நினச்சாலும் நீ விட மாட்டேன் போலையே. அவனை பக்கத்தில் வச்சுட்டு தொடாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ண ஜேகே. இப்படி புலம்பிட்டு ஜேகே தான் ரெஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு பயங்கரமாக வேர்த்து போய் வெளில வரான். தேயாங் தான் எழுந்து உட்காந்துட்டு ஜேகேவே முழிச்சு பார்த்துட்டு இருக்கான். என்னாச்சு? கை வலிக்குதா? பெயினாக இருக்கா? பெயின் கில்லர் கொடுத்தாங்க தானே, நீங்கள் போட்டிங்களா அப்படின்னு அவனோட பப்பி ஐஸில் அவன் பாட்டு கேட்டுட்ருக்கான். இல்லை எனக்கு சாப்பிட்டது சேரல, அதான். ஐயோ அப்படியா? சின்ன ஏதாச்சும்? எதுவும் பேசாத, பேசாம படு. நீங்கள் எங்கே போகிறீங்க? இல்லை, நான் வெளியில் கவுச்சில் படுத்துக்கிறேன். நான் இங்கே தான் இருப்பேன், உனக்கு ஏதாவது நான் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வெளில போயிட்டு கவுச்சில் படுத்துக்கிறான். தேயாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவனும் அப்போ அப்படியே படுத்துக்கிறான். ஆக்சுவலாக 2 பேருக்குமே ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ளே நிறைய லவ்வும் இருக்குது. ஆனால் 2 பேருக்குமே அதை இன்னும் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இன்னுமே 2 பேரும் ஒருத்தரை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே அவ்வளோ இருக்குது. இவங்க 2 பேருமே லைஃப்பில் நிறைய விஷயத்தை இழந்துட்டு நிறைய காயப்பட்டு அடிபட்டு தான் வந்திருக்காங்க. இவ்வளோ நாளும் 2 பேரும் கஷ்டம், கவலை, சோகம், அழுக இதை மட்டுமே பார்த்துட்டு லைஃப்பில் புதுசாக ஒரு ஃபீலிங், அதுதான் லவ். அதை இப்போ தான் 2 பேருமே உணர்றாங்க. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிறதுன்னு தெரிலனாலும் அவங்களுக்குள்ள தானாக அது டெவலப் ஆகுது. தேயாங்கு இது வரைக்கும் அவன் லைஃப்பில் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. அதே மாதிரி தான் இப்பயும் அவன் எக்ஸ்பெக்டே பண்ணாத விஷயம் தான் இது. அவன் திரும்பவும் பழைய வீட்டுக்கு வர்றது, ஜேகே அவன் கூட இருக்கிறது, அதுக்கும் மேலே அவன் வயிற்றில் இருக்க அவனோட குழந்தை. இப்படி என்னதான் எல்லாம் சந்தோஷமாக மாறினாலும் அவனால் நடக்க முடியலையேன்ற வருத்தம் அவனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதே சமயம் அவனோட ஹஸ்பண்ட் அவன்கிட்ட ரொம்பவே க்ளோஸாக அட்டாச் ஆகிறான் அப்படிங்கிறதும் அவனுக்கு சந்தோஷத்தை தான் தருது. இப்படி இவ்வளோ சந்தோஷமும் ஒரே நேரத்தில் வந்தது எல்லாமே அவங்க அம்மாவோட பிளெஸ்ஸிங்கை நினச்சிட்டு தான் அப்படி நிம்மதியாக படுத்து தூங்குறான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, என்ன சொல்கிறீங்க? நிஜமாவா சொல்கிறீங்க? ஐயோ என்னால் நம்பவே முடியல. நிஜமாக தான் சொல்கிறேன், அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலை, அவங்க சேஃபாக தான் இருக்காங்க. சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா சார்? அவங்க உயிரோடு தான் இருக்காங்களா? அப்படி நம்பிக்கை இல்லைன்னா இங்கே பாருங்கள், 2 பேரும் நேற்று எடுத்த ஃபோட்டோ தான் இது. மிஸ்டர் கிம் தான் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஜேகே தேயாங்க்கு ஒன்றும் ஆகலை, அவங்க சேஃபாக தான் இருக்காங்கன்ட்டு உண்மையை சொல்லிகிட்ருக்காரு. ஐயோ அவங்க 2 பேருக்கும் ஒன்றும் இல்லைல்ல? இப்போ தான் உயிரே வந்த மாதிரி இருக்குது. ஏன் மறைச்சிங்க? எதுக்கு மறைச்சிங்க? சொல்லியிருக்கலாமே. எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு மிஸ்ஸஸ் ஜான் தான் கிம்மை பார்த்து கேட்க, எனக்கு புரியுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு, ஆனால் சொல்ல முடியாத சுச்சுவேஷன். மாஃபியாவில் இருந்துட்டு நம்மளால் எந்த விஷயத்தையும் அப்படிலாம் சொல்லிட முடியாது. அதுவும் ஜேகே அவனுக்கு நிறைய த்ரெட் இருக்குது, அதனால என்னால் சொல்ல முடியல. ஏதோ ஒன்று அவங்க இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ அவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதே ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இப்படி மிஸ்ஸஸ் ஜானும் மெய்டான்ட்டியும் தான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு சந்தோஷத்தில் இருக்காங்க. ஆனால் அங்கே ஜிமினும் தான் இருக்கான். ஆனால் அவன் ஒருத்தரை மட்டுமே தான் பார்த்துட்ருக்கான்.
ஆமாம், அவன் சுகாவை தான் பார்த்து முறைச்சிட்ருக்கான். சுகாவால் ஜிமினை ஃபேஸ் பண்ண முடியாமல் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். இப்போ ஜிமின் தான் இருந்து கோவமா அவன் ரூமுக்கு போகிறான். சுகா, ஜிமின் ரொம்பவே கோவமாக இருக்கான்னு நினைக்கிறேன். நீ அவனுக்கு சொல்லி புரியவே அப்படின்னு மிஸ்டர் கிம் தான் சுகா கிட்ட சொல்ல, சுகா இப்போ எழுந்து ரூமுக்கு தான் போகிறான். ஜிமின் டோரை க்ளோஸ் பண்ணங்காட்டியும் சுகா ஓடி வந்து வேகமாக ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறான். ஓ, வெளில போயா? எதுக்கு பண்ணி வந்த? உள்ளே போ. டே கோழி குஞ்சு, என்னடா இங்கே பாரு, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கிம் அங்கிள் சொன்னது தான் நான் பண்ணேன். அப்போ உனக்கு தெரியும், முன்னாடியே தெரியும், ஆனால் நீ சொல்ல. பார்த்தல, பார்த்தியா இல்லையா? நீ எப்படி அழுதுட்டு இருந்தேன்னு பார்த்தியா இல்லையா? அதுவும் கூட நீ சொல்லலை. டே, அப்படிலாம் இல்லைடா. அது நான் அந்த இடத்துல சொல்லக்கூடாதுன்னு சொன்னப்போ நான் என்னடா பண்ணிட்டோம்? பேசாத போ, எனக்கு செம்ம கோவம் வருது. என்கிட்ட பேசுனா அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு ஜிமின் தான் பில்லோலாம் எடுத்து சுகா மேலே தான் வீசுகிறான். சுகா தான் இப்போ அப்படியே ஜிமின்கிட்ட வந்துட்டு அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். ஏ என்ன, சாரி தான் சொல்கிறல்ல, சாரி என்ன 1000 டைம்ஸ் சாரி 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 சாரி. போடா, எதுவுமே சொல்லாத, என்னை ஏமாத்திட்டல. எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சேன். சரி சரி புரியுது, சாரி சாரி. என்ன ஏய், என்ன தள்ளு, என்ன விடு. ஜிம்னா தான் சொல்கிறல்லடா, அவங்க இப்போ சேஃபாக நல்லா தான் இருக்காங்க. இங்கே பாரு. ஓ, தள்ளி போன்னு சொன்னேன், என்ன விடியா? ஏய் என்னடா, அப்பெல்லாம் தள்ளிலாம் போக முடியாது. அப்படி அப்படி தள்ளி போக முடியும். விடா. ஏய் 2 வீக்ஸ் ஆச்சு தெரியுமா? உங்ககிட்ட வந்து 2 வீக்ஸ் ஆச்சு. அதெல்லாம் தள்ளியே போக முடியாது. பொறுக்கி விடுறா. யோ ஏய் இங்கே பாரு, ஃப்ளோவில் போடாங்கிற யோங்கிற இதெல்லாம் வச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவேன் தெரியும்ல. இன்னைக்கு இல்லை, எப்பயுமே உனக்கு போடாதான். போடா, என்கிட்ட வராத. பனிஷ்மெண்ட் கொடுப்பியோ? பனிஷ்மெண்ட்டு யாருக்கு வேணும் பனிஷ்மெண்ட்டு? போடா. ஓ, அவ்வளோ அவ்வளோ பயம் விட்டு போச்சு. ஐயோ விடியா, என்ன பண்ணுற? ஏ எனக்கு கம்ஃபர்ட் வேணும்டா. உங்கள்கிட்ட தானே கம்ஃபர்ட் கொண்டு விடுறா. டேய் பொறுக்கி. ஐயோ ஜிமினா, ரெண்டு பிடிக்காத. சுகா தான் ஜிமினை தூக்கி பெட்டில் போட்டு அவரோட ஸ்டைலில் சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா சார் சுற்றி கண்ணு தெரிகிற வரைக்கும் எல்லாம் நம்ம ஏரியா தான். ஆமாம் சார், உங்களுக்கு ஃபார்மிங்லாம் பண்ண தெரியுமா சார்? ஆளை பார்த்தா லவ்வர் பாய் மாதிரி தெரியுறீங்க. இப்படி சின்னதான் சும்மா இருக்காமல் ஜேகே பார்த்து சொல்ல, ஜேகே வழக்கம் போல் அவனை ஒரு மாதிரி மறைக்கிறான். ஆக்சுவலாக ஜேகேக்கு நல்லாவே ஃபார்மிங் பண்ண தெரியும். அவன் பாட்டுக்கு இப்போது டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் பண்ணுறான். சார் இல்லை சார், பயங்கரமாக கலகுறீங்க. நான் கூட நீங்கள் சிட்டியில் வாழ்ந்தாலும் ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சேன். பரவாயில்லையே. இப்போ ஜேகே தான் சின்னுவோட கழுத்தை அப்படியே கையில் லாக் போட்டு பிடிக்கிறான். ஐயோ தலை தலை, பேச மாட்டேன் தலை, பேச மாட்டேன் தலை, விட்டுருங்க தலை. ஏய் இனிமேல் அதிகமாக வாய் பேசினேன் அப்படியே கழுத்தை திருப்பி போட்டுருவேன். ஓகே தலை. தலை நீ பாடி பில்டரா தலை? கையோ ஆம்சலாம். ஐயோ என் குறவலியை பிஞ்சிட்டு வந்துடும் போல. என்ன நான் பாடி பேசிகிட்டு இருக்கேன், இவர் எங்கே பார்க்குறாரு? ஜேகே தேயாங்க தான் பார்த்துட்டு இருக்கான். தேயாங்க அங்கே நிறைய முயல் குட்டிலாம் இருக்குது, அதுக்கெல்லாம் ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு அது கூட விளையாடிட்டு இருக்கான். ஓ லவ்ஸு லவ்ஸு, நடத்துங்க நடத்துங்க, நீ நடத்துங்க அப்படின்னு சின்ன சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஜேகே தேயாங்கே தான் பார்த்துட்டு இருக்கான். ஜேகேக்கு தேயாங்க இப்படி ஹாப்பியாக பார்க்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இப்படியே தான் டேஸ் எல்லாம் பாஸ் ஆகுது. தேயாங்கும் அவனோட ஸ்டமக் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில தெரிய ஆரம்பிக்குது. ஏங்க இங்கே பாருங்கள், என்னாலே நிற்க முடியுது. டேப்லெட் சாப்பிட்றதுல நல்லா சேஞ்சஸ் தெரியுது. யாரை கேட்டு இன்ஜின் என்ன உன்னை நிற்க சொன்னா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்கு பண்ணுற? இல்லை, அது எனக்கு உட்காண்டிருக்கவே ஒரு மாதிரி இருக்குது, அதான் ஏந்து நடக்கலான்னு ட்ரை பண்ணேன். என்ன மயிரை பிடுங்க, உன்னை தூக்கிட்டு போக தான் நான் இருக்கல, அதுக்குள்ளே உனக்கு என்ன?
இல்லை, பாப்பா வயிற்றில் பெருசாயிட்ட போகிறா, உங்களுக்கு தூக்க கஷ்டமாக இருக்கும்னு ஹேய், சும்மா தான் பேசிட்டு இருந்தா, அவள் தான் ஒன்று. அப்படின்னு ஜேகே தான் தேங்கிட்ட கோமா கத்திட்டு அவனை அப்படியே தூக்கிட்டு போய் பெட்டில் தான் வைக்கிறான். இனிமேல் ஏந்திரிக்கிறான், நடக்கிறான், புடுங்குறான்னு ஏதோ பண்ண, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்படின்னு கோமா திட்டிட்டு போயிடுறான். தேயாங்க்கு தான் இங்கே அவ்வளோதான் பயங்கரமாக பயந்துடுறான். நான் என்ன ரோபோவா? எதுக்கு இப்படி திட்டுறாங்க? எனக்கு போகணும்னு ஆசையாக இருக்காதா? தேயாங்க்கு தான் அவன் இப்படியே வீட்டில் இருக்கிறதே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகுது, அதனாலே அவன் ஏந்து நடக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ணுறான். ஜேகே தான் ஃபார்மிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. பொன்னாடி, ஏய் ஒன்று தான், தூங்குறியா என்ன? இப்படி ஜேகே பாட்டுக்கு கூப்பிட்டுட்ருக்க, தேயாங் பாட்டுக்கு எதுவுமே சொல்லாமல் கம்முனே திரும்பி படுத்துட்டு இருக்கான். ஏய் என்ன, நான் பாட்டு பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு அது எனக்கு பசிக்கலை அப்படின்னு தேயாங் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்க, ஜேகே அவன் சொல்கிற எதையும் கேட்காம அவன் பாட்டுக்கு தேயாங்க தூக்கிட்டு போகிறான். தேயாங் நிமிந்து கூட பார்க்காம ஜேகேயோட ஷர்ட்டை தான் டைட்டாக பிடிச்சிட்டு கீழே குனிச்சிட்டு இருக்கான். இப்போ எங்கேயோ மேலே ஏறுற மாதிரி இருக்குது. தேயாங் தான் இப்போ எங்கே போகிறான்ற மாதிரி நிமிந்து பார்க்குறான். பார்த்தா ஜேகே அவனை டெரஸ்க்கு தான் தூக்கிட்டு வந்திருப்பான். தலை, எல்லாம் நீ சொன்ன மாதிரி ரெடி பண்ணிட்டேன். கேண்டில் லைட் டின்னர் எப்படி செட்டப்பு? சின்னோட கிரியேட்டிவிட்டி தான். ஏய் புரியுது தலை. இப்போ என்ன, மூடிட்டு கீழே போகணும் அதானே? அப்படியே செய்கிறேன். இப்போ சின்ன தேங்க பார்த்து தான் என்ன சொல்கிறீங்க புரியலையே. ஏய் என்னடா? அதுவா, மூடிட்டு பேசினேன் தலை. அது ஒன்றும் இல்லை குட்டி சார், அவங்க லவ்வர் பாயோட என்ஜாய் பண்ணுங்க, ஹாப்பி நைட்டு அப்படின்னு சொன்னேன். டேய் போடா. அந்த தலைக்கு வைக்க வந்துச்சுடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணி கிண்டல் பண்ணிட்டு போக, தேயாங் தான் போகிற சின்னவும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கா. அது என்ன, அவனை பார்த்தா மட்டும் சிரிக்கிற? அது நீங்கள் தான் என்னை பார்த்தாலே திட்டுறீங்களே, நான் இப்படி சிரிக்கிறது அப்படின்னு தேயாங்க சொல்ல, ஜேகே தான் அவன் ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணி பார்க்குறான். பாருங்க, இப்போ கூட முறைக்கிறீங்க. நான் இப்படி தான், எனக்கு எவ்வளோ தான் தெரியும். ஏன், உனக்கு என்ன பிடிக்கலையா? இல்லை அப்படி சொல்ல. அப்போ பிடிச்சிருக்கா? தேயாங்க்கு ஜேகே அவன் கண்ணை பார்த்து இப்படி கேட்குறது ரொம்பவே ஷை ஆகுது. அவன் அப்படியே ஜேகேவோட ஷர்ட்டை தான் டைட்டாக பிடிச்சிட்டு கீழே குமிஞ்சிக்கிறான். இப்படிலாம் பண்ணி பண்ணி தான் என்னை பெரிய ஏற்றுறான். எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணுறது? ஆக்சுவலாக ஜேகேக்கு தேயாங்க பார்த்தாலே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகும். இதில் அவன் கூட இவ்வளோ நெருக்கமாக இருக்கிறது, அவனோட ஸ்மெல், அவனை டச் பண்ணுறது, அவன் சிரிக்கிறது, அவன் ஷை ஆகிறதுன்னு எல்லாமே அவன் மூளை ஒரு மாதிரி மாற்றுது. அவன் ரொம்பவே கஷ்டப்படுறான் அவன் எமோஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண. ஆனாலும் அவனையும் தாண்டி நிறைய டைம் வேறு மூடுக்கு போயிடுறான். சரி வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் தேயாங்க தூக்கிட்டு போய் அங்கே செட் பண்ணி வச்சிருக்க டேபிளில் உட்கார வைக்கிறான். ஜேகே தான் தேயாங்கு ஃபீட் பண்ணி விடுறான், தேயாங்கும் ஜேகேக்கு ஃபீட் பண்ணி விடுறான். 2 பேரும் தான் அந்த நிலா வெளிச்சத்தில் அழகாக அந்த கேண்டில் லைட் டின்னர் தான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன, ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, தேங்க்யூ. ஏன், எதுக்கு? இல்லை, இதெல்லாம் நீங்கள் எனக்காக தானே பண்ணீங்க. யார் சொன்னா? அப்படிலாம் இல்லை. அப்போ எனக்காக இல்லையா? ஜேகே தான் தேயாங்கோட ரியாக்ஷனை பார்த்துட்டு சிரிக்கிறான். அவன் க்யூட்டாக பவுட் பண்ணுறான். ஜேகே இப்போ அவனோட சேரை தான் பிடிச்சி கிட்ட இழுத்து தேயாங்கோட ஃபேஸை தான் அப்படியே கப் பண்ணி இப்போ அவன் உதட்டுலையே. தேயாங்க இதை எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டான். அப்படி சடனாக கொடுக்கவும் அவன் ஃபேஸெல்லாம் செவந்து போயிடுது. ஜேகே எகெயின் அவனை கிஸ் பண்ணுறான். தேயாங்க் ஆக்சுவலாக திரும்பி பண்ண தெரியல. அவன் அப்படியே ஜேகேயோட ஷர்ட்டை தான் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். ஜேகேக்கு இப்போ ஃபீல் ஆகுது அவன் கண்ட்ரோலை லூஸ் பண்ணுறான்னு. ஸோ அப்படியே இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு தள்ளி வந்துடுறான். சரி கீழே போகலாமா?
தேயாங் தான் ஒரு மாதிரி அவன் கையெல்லாம் பசஞ்சிட்டு கீழே குனிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஜேகே அப்படி கேட்கவும் இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா அப்படின்னு அவன் கேட்க ஜேகேவும் சரியும் தலையாட்டுறான். இப்போ தேயாங் தான் மேலே 3 தான் பார்த்துட்டு இருக்கான். ஜேகே தேயாங்கே பார்த்துட்டு இருக்கான். அந்த 3 வெளிச்சத்தில் தேயாங்கோட ஃபேஸ் அப்படியே பிரைட்டாக அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு ஜேகே தான் தேயாங்க அட்மையர் பண்ணிகிட்டே சொல்கிறான். தேயாங் தான் திரும்பி ஜேகேவை பார்க்குறான். ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் இப்படி தான் ஒரு நிலா வெளிச்சத்தில் தான் பார்த்தேன். என்னன்னு தெரில, உன்னை பார்த்ததுமே எனக்கு வேணும்னு தோணுச்சு. உன் ஃபேஸை பார்க்க பார்க்க எனக்கு அப்படியே ஒரு சொல்ல முடியல அந்த ஃபீலிங். இன்னைக்கு வரைக்கும் உன்னை எப்போ பார்த்தாலுமே தோணுது. தெரில, உன்னை பார்த்ததும் அப்படியே எனக்கு என்னோடய அம்மா ஞாபகம். எனக்கு எங்கள் அம்மாவை பார்த்தாலும் இப்படி தான் தோணும். அவ்வளோ அமைதியாக அழகாக இருப்பாங்க. ஜேகே இதெல்லாம் சொல்ல தேயாங் தான் அப்படியே ஜேகேவே பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஜேகே தேயாங்கோட கையை தான் ஹோல்ட் பண்ணி, எனக்கு தெரியும் நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேன்னு. அதெல்லாம் ஏன் பண்ணேன்னா அப்படின்னு ஜேகே சொல்ல வர தேயாங் தான் இப்போ ஜேகேயோட லிப்ஸ்லேயே கையை வச்சுட்டு, பரவாயில்ல, நீங்கள் என்ன நினச்சி பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அதுலேயும் ஒரு லவ் இருக்குன்னு எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது. என்னால் அப்போ உங்களை புரிஞ்சிக்க முடியல. எனக்கு தெரியல, பயமாக மட்டும்தான் இருந்தது. உங்களை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஆனால் இப்போ என்னால் உங்களை முழுசாக புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். நீங்கள் என்ன கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆண்டி தான் சொன்னாங்க, இல்லைன்னா எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஆக்சுவலாக அன்றைக்கி நான் அதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் போயிருந்தேன்னா இன்னைக்கு இப்போது இங்கே உங்களோட இதெல்லாம் நடந்திருக்குமான்னு கூட தெரியல அப்படின்னு தேயாங் தான் அவன் ஸ்டமக்கில் கை வச்சுட்டு ஜேகேவை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். ஜேகேக்கு இப்போ தான் புரியுது. அவன் அப்படியே தேயாங்க இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். ஏய் பொண்டாட்டி, லவ் யூ ஸோ மச், லவ் யூ. என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் என்னோட அம்மா மட்டும்தான். அதுக்கப்புறம் என்னை புரிஞ்சுக்கிறேன்னா அதுவும் உனக்கு நான் இவ்வளோ பண்ணியும் என்னை புரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிற பார்த்தியா, நீ போதும், நீ மட்டும் போதும் எனக்கு, வேறு எதுவும் வேணாம். நம்ம பாப்பா பாப்பாவும் தான்டா, பாப்பாவும் தான். என்னாச்சு என்னாச்சு, என்ன பண்ணுது? எங்க பாப்பா ஒதுக்குதுங்க. என்ன எங்க? இங்கே இங்கே கை கொடுங்க. எனக்கு ஒன்றும் தெரியலையே. நீங்கள் பாப்பான்னு கூப்பிடுங்க. நீங்கள் சொன்னது தான் உதச்சது. பாப்பா தெரியுது தெரியுதுல்ல. ஜேகே தான் இப்போ தேயாங்கோட பெல்லிலேயே கிஸ் பண்ணுறான். பாப்பா லவ் யூ, பாப்பா லவ் யூ. சீக்கிரம் அப்பா கிட்ட வந்துடு. என்ன இப்படி 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனசில் இருக்க விஷயத்த எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறோம். நாம்ஜூன் ஓகேவா நீங்கள்? இப்போ கேட்குதா அப்படின்னு டாக்டர் தான் நாம்ஜூன் முன்னாடி உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. நாம்ஜூன் எஸ்ன்னு தலையாட்ட, ஓகே நாம்ஜூன், உங்கள் ரிப்போர்ட்ஸும் கிளியராக இருக்குது. யூ கேன் நவ் டிஸ்சார்ஜ். அப்பப்போ மந்த்லி செக்கப் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போக, நாம்ஜூன் நான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன், போகலாமா அப்படின்னு நாம்ஜூனோட அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் போங்க, நான் வரேன் அப்படின்னு நாம்ஜூன் சொல்ல அவங்க இப்போ வெளில போகிறாங்க. அவங்க வெளில போனதுமே கான்ஸ்டபிள் தான் நாம்ஜூன் கிட்ட வரான். கேட்டது என்னாச்சு? சார், டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமல் எவ்வளோ சீக்கிரட்டாக இதை வந்து தெரிஞ்சிக்க முடியுமோ எல்லாத்தையும் நோண்டி அலசிட்டேன் சார். அது ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கும் ஃபியூனரெல்லாம் நடந்திருக்கு சார். கன்ஃபார்ம் தான் சார். ஜேகே அப்புறம் அவனோட ஒய்ஃபி தேயாங் 2 பேருமே இறந்துட்டாங்க சார். சார் நம்புங்க சார், நிஜமாக தான் அப்படின்னு கான்ஸ்டபிள் சொல்லிகிட்டு இருக்க நாம்ஜூன் எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். சார் என்ன சார், வெளியில் நின்றுட்டு இருந்தீங்க, நீங்கள் பாம்பு அடித்ததில் தூக்கி அடித்ததுக்கே நீங்கள் 3 மாதம் பெட் ரிட்டன் ஆகிட்டீங்க. அவன் உள்ளே இருந்தாங்க, அவங்க எப்படி சார் பொழைச்சிருக்க முடியும்?
அதுவே உள்ளே போன ஒரு போலீஸ் ஸ்குவாடு கூட உயிரோட இல்லை, எல்லாம் பாடியே தெரில. ம் ஜேகே இல்லைன்னு யார் வேணால் நம்பட்டும், நான் நம்ப மாட்டேன். அவன் அவ்வளோ ஈஸியாக சாகிறவன் கிடையாது. அவன் இருக்கான், உயிரோட தான் எங்கேயோ இருக்கான். ஜேகே செத்து போனதா நாடகம் ஆடிட்டுருக்கியா? யார் வேணால் நம்பலாம், நான் நம்ப மாட்டேன் ஜேகே. சார் விட்டுருங்க சார், அவன் இருக்கானோ இல்லையோ அவன் பேச்சே இல்லை சார். மாஃபியா சைடெல்லாம் அடங்கி போயிருக்காங்க சார். அவன் சாவு எல்லாரையும் ஒரு ஆட்டிருச்சு, எல்லாம் பயந்து போயிருக்கானுங்க சார். இதுக்கு மேலே கேஸை கலரி அவங்க இது வெளில வந்து எதுக்கு சார், அப்படியே விட்டுருவோம். யோ லூஸ் மாதிரி பேசாத, ஜேகே இருக்கானா அவன் சும்மா இருக்க மாட்டான். நீ நினச்சிட்ருக்கியா அவன் அடங்கி பயந்து போயிருப்பான்னு? அவன் ஒளிஞ்சிட்ருக்க ஆள் கிடையாது. கண்டிப்பாக ஏதாவது பெருசாக பிளான் பண்ணுவான். ஆனால் அவன் என்ன வேணால் பிளான் பண்ணிட்டோம், இந்த ஆரம்பிட்டிருந்து மட்டும் அவன் தப்பிக்கவே முடியாது. அப்படின்னு நாம் சொன்னான். ஜேகே இறந்து போனதை கொஞ்சமும் நம்பாமல் ஏதோ சம்திங் அவன் பிளான் பண்ணியிருக்கான்னு அதை யோசிச்சுட்டு சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா, ஐயோ இந்த ட்ரெஸ்ஸு பத்த மாட்டேங்குது, என்ன எதை தான் போடுறது அப்படின்னு தேங்தான் பத்தாத ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு பட்டன் போட முடியாமல் உட்காண்ட்ருக்கான். ஷர்ட்டெல்லாம் கபோர்டில் இருக்குது, அவர் வேற இல்லையே, போய் தேடலான்னா எஞ்சி போகக்கூடாது வேற, அதுக்கும் திட்டுவார். எங்கே இருப்பாரோ தெரியாது, நம்ம எழுந்தால் மட்டும் கரெக்டாக வந்துடுவார். ஏன் இப்படி திட்டுவாரோ, பயமாக இருக்குல்ல அப்படின்னு தேங்தான் குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஜேகே தான் வெளியில் சின்னுவோட ஃபார்மிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். தலை இந்த வாட்டி நிறையா மேங்கோ, நாளைக்கு மார்க்கெட்டே களை கட்ட போகுது அப்படின்னு சின்ன சொல்லிட்டு இருக்க, ஜேகே தான் அந்த கூடையிலேருந்து பழுத்த மாம்பழமாக தேடி எடுத்துகிட்டு இருக்கான். இல்லை பேசாமல் நாளைக்கு நீங்கள் வாங்கலை, அப்படியே குட்டி சாரின்னு கூப்பிட்டு வாங்களேன். ஜேகே திரும்பி முறைக்கிறான். ஏய் எதை இருந்தாலும் சொல்கிறது, அவனை குட்டிக்கிட்டின்னா பல்ல பேத்துருவேன். சரி சரி, உங்கள் ஒய்ஃபையை தான் கூட்டிகிட்டு வாங்க சார், நல்லா இருக்கும், அவங்க பார்த்தாலும் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம், இதெல்லாத்தையும் லோடு ஏற்றிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேங்கோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இப்போ உள்ளே போகிறான். இப்போன்னு பார்த்து கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகுது. ஐயோ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. என்னங்க என்னங்க, ஏய் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தான் ரூம்குள்ளே வரான். எங்கே இருக்கீங்க, எனக்கு இருட்டுனா பயம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கரெக்டாக எழுந்திருக்க, ஜேகேவும் கிட்ட வர, ரெண்டு பேரும் இப்போ அப்படியே பெட்டில் தான் விழுறாங்க. ஐயோ ஏய் தயாங் ஒன்றும் இல்லைல்ல, நீ ஓகே தானே? ஓகே தான், ஒன்றும் ஆகலை, ஓகே தான். என்ன வச்சுருந்தீங்க உங்கள் கையில், என்னமோ இங்கெல்லாம் இருக்குது. அதுவா மாம்பழம், நீ சாப்பிட்டு வந்தால் எடுத்துகிட்டு வந்தேன். ஐயோ அப்படியா, என் பின்னாடி ஏதோ இருக்குது, நசுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ அது ரொம்ப பழுத்த மாம்பழாச்சே அப்படின்னு ஜேகே தான் அவன் கையை வச்சு தேடிட்டு சொல்லிகிட்ருக்கான். ஏ இது என்னது? அது கையெடுங்க. தயாங் பொண்டாடி, நீ ட்ரெஸ்ஸு போடலையா? போட்டிருக்க, அது பட்டன் போட முடியல, போட்டது பிஞ்சிருச்சு, ப்ளீஸ் கையெடுங்க. கீழே ஸ்டமக் மட்டும்தான் பெருசாச்சுன்னு சொன்னேன், மேலே பெருசானது சொல்லவே இல்லை. சே கையெடுங்க. இப்படி ரெண்டு பேரும் அந்த கட்டிலில் இருக்க, டக்குன்னு இப்போ கரண்ட் வந்துடுது. தயாங் தான் அப்படியே ஜேகேவை தள்ளி விட்டுட்டு அவன் ஷர்ட்டை கவர் பண்ணிக்கிறான். ஜேகேவால் சுத்தமாக முடியல, அவன் கீழே பயங்கரமாக டெம்பர் ஆகிடுது. அவன் அப்படியே பிடிச்சிட்டு வேகமாக பாத்ரூம்குள்ளே தான் ஓடிடுறான். ஐயோ எவ்வளோ நாள்
கண்ட்ரோலாக தானடா இருந்து ஜேகே. என்ன சைஸு, என்ன டேஸ்ட்டு, மாம்பழம் தோத்துருண்டா. இப்படி ஜேகே தான் பாத்ரூம்குள்ளே அவனே செல்ஃபாக பண்ணிகிட்ருக்கான். தயாங்கு அவன் உடம்பெல்லாம் நடுங்கிறது. என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே ரொம்ப ஷையாகி போயிட்டு அவன் ஃபேஸ் எல்லாம் செவந்து போயிடுது. இப்போ ஜேகே தான் வெளில வந்துட்டு அப்படியே கபோர்ட்லேருந்து அவனோட ஷர்ட் ஒன்று எடுத்துகிட்டு தயாங்க நிமிந்து கூட பார்க்காம அதை அவன்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வெளில போயிடுறான். தயாங் தான் அந்த ஷர்ட்டை வாங்கிட்டு அப்படியே அதை ஸ்மெல் பண்ணுறான். அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஏன்னா அவன்கிட்ட காட்டு மிராண்டித்தனமாக நடந்துக்கிட்ட அவன் புருஷன் இன்னைக்கு அவன்கிட்ட பார்த்து நடந்துக்கிறான். அவனுக்கு ஒன்றும் ஆகிடக்கூடாது, அவனை ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணுன்னு ஜேகே நினைக்கிறத நினச்சி ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவனுக்கு. தன்னோட புருஷன் தனக்காகவே அவனை மாற்றிக்கிறது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுக்கு இன்னும் ஜேகே மேலே லவ் அதிகமாகிட்டே போகுது. ஜேகே தான் இப்போ வெளில வந்துட்டு அப்படியே அவன் கண்ணை மூடிட்டு நின்றுட்டுருக்கான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்ற மாதிரி ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா நாம்ஜுன் தான் அவனோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு இப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ணிடுறான். இப்போ நாம்ஜுனுக்கு தான் தனியாக ஹையர் அஃபிஷியலோட மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. சார், நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கே புரிய மாட்டேங்குது. அவன் உயிரோடு தான் சார் இருக்கான். நாம்ஜுன், நீங்கள் பண்ண மிஷனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு தெரியுமா? நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதை வச்சு நீங்கள் இது வரைக்கும் பண்ண மிஷன்ஸ் எல்லாம் பார்த்து தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ப்ரொவைட் பண்ணோம். ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு பார்த்தீங்களா? சார், ஐம் சாரி சார், அது கம்ப்ளீட்டாக நான் தான் ரெஸ்பான்சிபிள், என் ஃபால்ட்டு தான் அது சார். ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து அது வீணாக போயிட வேணாம் சார். இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க சார், கண்டிப்பாக இந்த டைம். வாட் நான்சென்ஸ் நாம்ஜுன், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? சார், இல்லை சார், செத்து போனவங்களுக்காவது ஜஸ்டிஸ் கிடைக்கணும் சார். அப்படியா? எப்படி? செத்து போனவனை உயிரோட கூட்டு வர போகிறீங்களா என்ன? சார், அவன் சாவலை சார். நாம்ஜுன், அவங்க 2 பேரும் செத்து போனதா ஃபியூனரலே நடத்தி முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? த கேஸ் இஸ் க்ளோஸ்டு நாம்ஜுன், அவ்வளோதான். உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்களே இப்போ தான் ரெக்கவர் ஆகி வந்திருக்கீங்க. தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை திருப்பி எடுக்க வேணாம். சார், இல்லை சார். லிசன் நாம்ஜுன், நாளைக்கு உங்களுக்கு நாம்சன் ஹில் ஸ்டேஷனில் தான் டியூட்டி. பிரசிடெண்ட் அங்கே ஃப்ளவர் ஷோ ஓப்பன் பண்ண போகிறார். ஸோ ப்ளீஸ் அங்கே அந்த ஒர்க் என்னென்னு பாருங்கள். சார் ஒரு நிமிஷம், நான் சொல்கிறது கேளுங்க சார். சார், நாம்ஜுன் தான் அவனோட ஹையர் அஃபிஷியல்கிட்ட தான் ரொம்பவே கெஞ்சிடான் திரும்பவும் கேஸ் ஓப்பன் பண்ண சொல்லி. ஆனால் யாரும் நாம்ஜுன் சொல்கிறத கேட்குறதா இல்லை. ஆனால் நாம்ஜுனுக்கு அவனோட இன்ட்யூஷன் சொல்லுது ஜேகே இன்னும் உயிரோடு தான் இருக்கான், தயாங்கும் இருக்கான் அப்படிங்கிறது. அதை எப்படியாவது ப்ரூஃப் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறான். காட்டுறேன், அவன் உயிரோடு தான் இருக்கான்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். அப்புறம் தெரியும் யார் சொல்கிறது உண்மைன்னு. ஜேகே, பி ரெடி, ஐ எம் கம்மிங் ஃபார் யூ. இப்போ கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஜேகே தான் தயாங்க அங்கே இருக்க லோக்கல் மார்க்கெட்டை கூட்டிகிட்டு வந்திருப்பான். இப்போ ஜீப்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தயாங்க தான் தூக்குறான். எங்க வேணாமே, இங்கே நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாரும் நம்மளை தான் வேடிக்கை பார்ப்பாங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன, என் பொண்டாட்டி, நான் தூக்கிட்டு போகிறேன். இல்லை அதுக்கு இல்லை, அது நான் வீல் சேர்லையாச்சும் வரனே. ஏய், உன்னை என்ன சொல்லியிருக்கேன்? சரி மறைக்காதீங்க, நான் ஒன்றும் சொல்ல. ஏய், இப்படி மூஞ்சி தூக்கி வைக்க தான் உன்னை கூட்டந்தேனா? சுற்றி வேடிக்கை பாரு, உனக்காக தான் இங்கே கூட்டந்தேன். ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாரு அப்படின்னு ஜேகே சொல்ல தயாங்க சுற்றி வேடிக்கை பார்த்துட்டே வரான். இப்போ சுற்றி இருக்கவங்க எல்லாரும், அப்புறம் இந்த ரோட் சைட் கடை வச்சுருக்கவங்க எல்லாரும் இவங்க 2 பேரையும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தியா, பொண்டாட்டி மாசமாக இருக்கான்னு எப்படி தூக்கிட்டு போகிறான் பார்த்தியா? என்னப்பா தம்பி, மாசமாக இருக்காங்களா? பொண்டாட்டி மேலே ரொம்ப பாசம் போல் இருக்கே, தரையில் கால் படாமல் தூக்கிட்டு போகிற. ஐயோ பாருங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்னு, இதுக்கு தான் சொன்னேன். ஏய், என்ன இப்போ எல்லோரும் உண்மை தானே சொல்கிறாங்க? ஆமாம், என் பொண்டாட்டி தான். அவன் மேலே பாசம் என்ன, உயிரே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃபோரட்டில் தான் ஜேகே கிஸ் பண்ணுறான். தயாங்கு தான் ஒரே ப்ளஷ் ஆகுது. அப்படியே ஜேகேயோட கழுத்தோட சுற்றி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிறான். பழி தீர்க்கும் உன் கண்ணில் ஒரு காதல் அழகாய்
ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு தெரில. என்னமோ எனக்கு தெரிஞ்சதை நான் பேசி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்குமானும் தெரில. பட் கண்டிப்பாக கேட்டுட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் கண்டிப்பாக அன்கட்டோட வரேன். ஓகே, டாட்டா, பாய்.